EE மாணவர்களுக்காக இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் ஏற்கனவே பார்த்தோம். அதில் நேற்று வந்த வீடியோவில் பாலிஃபேஸ் சர்க்யூட்ஸ் வந்திருக்கும். அதில் 2 வாட்மீட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி 3 ஃபேஸ் பவரை மெஷர் பண்ணுறோம், இந்த ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெரிவேஷன் போத் டிப்ளமோ அண்ட் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் BE ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினில் அதுவும் ஒன்று. இப்போ ரெட் ஃபேஸ், இது எல்லோ ஃபேஸ், இது ப்ளூ ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இப்போது இதனுடைய எக்ஸ்டென்ஷன் நீட்சி தான். இது ரெட் ஃபேஸ், ஒரு ஃபேஸ் வோல்டேஜ். இது எல்லோ ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ் வோல்டேஜ். நீட்சி இது ஒரு VP. இப்போ இது ஒரு ப்ளூ ஃபேஸ். பாருங்க, இதனுடைய ரிசல்டன்ட் வோல்டேஜ் அது லைன் வோல்டேஜ் VL = VRY. இப்போ ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய கோணம் 360 டிகிரி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள் 120 டிகிரி இருக்கும். இது 60 டிகிரி வந்துடும். இந்த லைன் வோல்டேஜ் ஒரு 30 டிகிரியில் இருக்கும். இப்போ நமக்கு இந்த ஃபேஸ் வோல்டேஜுக்கு 5 டிகிரி லேக்கிங்கில் இந்த ஃபேஸ் கரண்ட் இருக்கும். இது சம் பை. இப்போ இது 30 + 5 30 + 5 வந்துடும். இப்போ இதனுடைய இந்த ரெட் ஃபேஸோட நீட்சி இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டினுடைய ரிசல்டன்ட் வோல்டேஜ் VRY, VRB, இது VL. இந்த ஃபேஸ் கரண்ட் நமக்கு இங்கே ஒரு 5 டிகிரி லேக்கிங்கில் இருக்கும். இது ஒரு 30 டிகிரின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஃபேஸ் வோல்டேஜுக்கு இதுக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள் 30 - π இருக்கும். இப்போ இங்கே ஒரு வாட் மீட்டரையும் இதில் ஒரு வாட் மீட்டரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த W1ங்கிறது VL இந்த IL cos 30 + π. இந்த W2ங்கிறது VL IL cos 30 - π. அப்போ இந்த டோட்டல் பவர் இன்புட் W1 + W2 = ரெண்டுலையும் காமனா இந்த VL IL வெளியே எடுத்துட்டோம்னா cos 30 + π plus cos 30 - π. VL IL இது cos A + B, cos A cos B minus sin A sin B. A க்கு பதிலா 30யும் B க்கு பதிலா பையும் இருக்கு. அதே மாதிரி இது cos A - B, cos A cos B plus sin A sin B. இந்த plus sin 30 sin π minus sin 30 sin π கேன்சல் ஆயிடும். VL IL இது ஒரு cos 30 cos π, இது ஒரு cos 30 cos π, 2 cos 30 cos π. VL IL 2 into cos 30 ஓட வேல்யூ √3/2 into cos π. அப்போ that's equal to √3 VL IL cos π. இதுதான் 3 ஃபேஸ் பவர். இதுதான் இந்த பவரை 2 வாட் மீட்டர் மெத்தடில் மெஷர் பண்ணுறதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்டான டெரிவேஷன். இப்போ இதே இது நம்ம இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். W2 - W1 அப்படிங்கிறப்போ VL IL காமனாக வந்துடும். இது cos 30 - π minus cos 30 + π. இது cos A - B, இது cos A + B ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை எலிமினேட் பண்ணோம்னா 2 sin 30
sin pi வந்துரும். இப்போ VL IL 2 sin theta யோட வேல்யூ 1/2 sin pi. இப்போ VL IL sin pi. இப்போ W2 minus W1 divided by W2 plus W1 is equal to இது என்ன பார்த்தோம் VL IL sin pi ன்னு பார்த்தோம். இது என்ன பார்த்தோம் √3 VL IL cos pi ன்னு பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டே எலிமினேட் பண்ணிட்டோம்னா இந்த √3 இங்க போனா பேருக்கும் √3 W2 minus W1 by W1 plus W2 is equal to sin pi by cos pi tan pi. அப்ப இந்த ஃபேஸ் ஆங்கிள் பை வேணா இந்த tan இங்க கொண்டு போய்ட்டோம்னா tan inverse √3 into W2 minus W1 by W1 plus W2. இதான் 2 வாட்மீட்டர் மெத்தட்ல 3 ஃபேஸ் பவரை மெஷர் பண்ற டெரிவேஷன் and ஃபேஸ் ஆங்கிள் டிரைவ் பண்ற டெரிவேஷன். இப்போ இந்த 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ்ல பாலிஃபேஸ் சர்க்யூட்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் எழுதிக்கணும். இப்போ ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னா இந்த லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சேமா இருக்கும். சரி, லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் மாதிரி √3 டைம்ஸ் இருக்கும். இந்த லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட்டுக்கு சமமா இருக்கும். the phase current IP is equal to phase voltage by impedance. The impedance equal to √R square plus X square. இந்த inductance வந்தால் XL வந்துரும், capacitance வந்தால் XC வந்துரும். இப்போ cos pi is equal to R by Z. இப்போ power is equal to √3 VL IL cos pi. இதே டெல்டா கனெக்ஷனா இருந்தால் நமக்கு VL ம் VP ம் சமம். IL is equal to √3 IP. பாக்கி எல்லாமே சேம் ஃபார்முலா. இதுல இந்த 2 வாட்மீட்டர் மெத்தட்ல பவருக்கு வந்து இன்புட் பவர் is equal to W1 plus W2 and tan pi is equal to √3 into W2 minus W1 by W1 plus W2. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நாம என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்டார் கனெக்ஷன்ல 400 வோல்ட் லைன் வோல்டேஜ் கொடுக்குறான். அப்போ VL is equal to 400. அதுல ஒரு காயில் கனெக்ட் பண்ணியிருக்கான், ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், reactance ஒரு 20 ohm. Find the power and line current of the problem கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு லைன் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா இது ஸ்டார் கனெக்ஷனா இருந்தால் நமக்கு இந்த லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமம். ஃபேஸ் கரண்ட் வேணும்னா நமக்கு VP by Z வேணும். VP நமக்கு தெரியாது. இந்த VL is equal to √3 VP. இந்த VL √3 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு VP கிடைச்சிரும். இப்போ VP கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து Z வேணும். இந்த Z is equal to √R square plus XL square. இப்போ நமக்கு R தெரியும், XL தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா IP கிடைச்சிரும். இந்த IP யும் IL ம் ஸ்டார் கனெக்ஷனா இருக்கிறதுனால சேம். அடுத்து நமக்கு பவர் வேணும். √3 VL IL cos pi. நமக்கு VL கொடுத்துட்டான், IL கண்டுபிடிச்சிட்டோம், cos pi வேணும். இந்த cos pi is equal to R by Z. R கொடுத்துருக்காங்க, Z கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா பவர் ஃபேக்டர் cos pi கண்டுபிடிச்சிடலாம். இந்த VL IL cos pi வேல்யூ போட்டோம்னா பவர் நமக்கு கிடைச்சிரும். இது வாட்ஸ்ல கிடைக்கும். இதே இது டெல்டா கனெக்ஷனா இருந்தால் நமக்கு VL ம் VP ம் சமம். இந்த IP is equal to VP by Z. நமக்கு VP தெரியும், இந்த Z இதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த விபிஐ ஜெட்டால வச்சோம்னா என்ன கிடைச்சிரும்? ஐபி கிடைச்சிரும். இப்போ நமக்கு ஐஎல் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஐபி. இந்த ஐபி வேல்யூவை √3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டெட்டால வரக்கூடிய லைன் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ காஸ் பை சேம் ஆர் பை ஜெட் பவர் ஈக்குவல் டு √3 VL IL காஸ் பை. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் ஸ்டார் கனெக்ஷனுக்கும் டெல்டா கனெக்ஷனுக்கும் மாறுபடும். இந்த மாதிரி நீங்க ஃபார்முலாஸ் எழுதிட்டு என்ன கிவன் என்ன ரெக்வயர்ட் அது ரெண்டே ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எது, இதுல அன்னோன் எதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.